ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் காவ்யாஸ் டைரி. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்துட்டு எங்களோட ஒரு ரியலிஸ்டிக் ஒரு டிப்பிக்கல் ஈவினிங் ரொட்டீன் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நான் இப்போ தான் வந்துட்டு பாத் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் அண்டு லைட்டாக டச்சப்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வெதர் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒரு க்ளூமியான வெதராக இருந்துச்சு. அதித்தி கொஞ்சம் நல்லா தூங்கிட்டா. ஸோ அந்த கேப்பில் நான் போய் குளிச்சுட்டு என்னோடய டீ டைமை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு தானே இப்போ ரெடி ஆகிட்டுருக்கேன், வேறு எங்கேயும் நான் போகலை. ரீசெண்ட் டைம்ஸாக நான் வந்துட்டு சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க ப்ரீவியஸ் கிளிப்பில். அது வந்துட்டு 2% ஆல்ஃபா ஆர்புட்டின் அப்படின்னு ஒரு சீரம், டெர்ம்டாக்கோடது. இது வந்துட்டு நான் ஸ்பான்சர்ட் வீடியோ தான். இதை நான் எதுவும் ஸ்பான்சர்லாம் பண்ணல. அது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கேன். நான் வந்துட்டு ப்ராப்பராலாம் அப்ளை பண்ணுறது கிடையாது. அது வந்துட்டு ட்வைஸ் டெய்லி போடணும் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்துச்சு. பட் நான் வந்துட்டு சம்டைம்ஸ் போடக்கூட மாட்டேன். பட் நான் போட்ட வரைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறேன்னு தான் சொல்லலாம். அது ஹைப்பர் பிக்மெண்டேஷனுக்கு நல்லது அப்படின்னு போட்டிருந்துச்சு. எனக்கு வந்துட்டு நான் சாப்பிட்ற டைம் அண்ட் டீ டைம் அதுதான் என்னோடய மீ டைம்னே சொல்லலாம். அதில் நான் வந்துட்டு ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பேன். அதை நான் ஸ்கிப் பண்ணிடவே கூடாது அப்படின்ட்டு, சரி அதித்தி வந்துட்டு தூங்கிட்டு தான் இருக்கிற, டக்குன்னு நம்ம டீயை குடிச்சிடுவோம் அப்படின்னு வந்துட்டேன். காலையில் கொஞ்சம் டீ பேலன்ஸ் இருந்துச்சு, அதிலே கொஞ்சம் பாலை ஆட் பண்ணிவிட்டு சூடு பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் மார்னிங்கே பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவள் மார்னிங் நேப் எடுக்கிற டைம்லேயே நாங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துருவோம். அதனால் ஈவினிங் எனக்கு பெருசாக ஒர்க்லாம் இருக்காது. ஈவினிங் கார்த்தி வீட்டுக்கு வந்த பிறகு தான் எனக்கு வந்துட்டு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுற ஒர்க்கே இருக்கும். அது வரைக்கும் நான் பாப்பாவும் கொஞ்சம் வேலை விளையாடிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். நான் சொன்னேன் இல்லையா, வந்துட்டு க்ளூமியாக இருந்துச்சு வெதர் அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தா சன் வந்துருந்துச்சு, கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. ஒரு 3-4 டேஸாக ஈவினிங் ஆனாலே மழையாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி கொஞ்சம் பிரைட்டாக இருந்துச்சு. நான் அப்படியே அதை வியூவை என்ஜாய் பண்ணிவிட்டு, இன்றைக்கி தான் வந்துட்டு வெளியில் ஆட்கள் நடமாடுறதே நான் பார்க்குறேன். இல்லைன்னா இந்த டைமுக்குள்ளே ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு எங்கள் ஏரியாவில். கோயம்புத்தூர் ஃபுல்லாகவுமே மழை தான். குடிச்சு முடிச்ச 1/2 ஹவர்லேயே மேடம் எந்திரிச்சிட்டாங்க. ஸோ எந்திரிச்ச உடனே நான் அவளுக்கு குயிக்காக வந்துட்டு குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஈவினிங் டைம் குளிக்க வைக்கிறேன் அப்படின்ட்டு சளி பிடிச்சிரும் அப்படிலாம் இல்லை. வந்துட்டு அவள் குளிக்கும் போது கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பாள், அன்றைக்கி நல்லாவே தூங்குவாள். அதனால் வந்துட்டு நாங்கள் ஈவினிங்லேயும் குளிக்க வைப்போம். மோஸ்ட்லி மார்னிங்கும் குளிக்க வைப்போம், ஈவினிங்கும் ஒரு வாட்டி மேல் மட்டும் தொடச்சி விட்ற மாதிரி குளிக்க வைப்போம். மழைனால அவளை வெளியே எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியாமல் இருந்துச்சு. சரி சும்மா மொட்டை மாடிக்கு வாக் போகலாம் அப்படின்ட்டு நாங்கள் போயிருந்தோம். அங்கே நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஏன்னா எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் வந்துட்டு கோயில் ஃபங்க்ஷன் போயிட்டு இருந்தது. கீழே வந்துட்டு எல்லோரும் மஞ்சள் நீர் ஆடிட்டு இருந்தாங்க. அதுக்கு பயந்துட்டு பாதி பேர் மேலே இருந்தாங்க. அங்கே இந்த குழந்தைய பார்த்துட்டு அதித்தி நானும் போகிறேன் அப்படின்ற மாதிரி கையை ஆட்டிகிட்டு இருந்தா. அவளுக்கு குழந்தைங்கள பார்த்தாலே ரொம்ப குஷியாயிருவா. ஏன்னா அவள் சைஸுக்கெல்லாம் குட்டி குட்டியாக இருக்காங்கல்ல, அதனால். அதித்தி வந்துட்டு ஒரு ஸ்டாக்கர் அப்படின்னு சொல்லலாம். அவளை அங்கே நிற்க வச்சா போகிறவங்க வரவங்க எல்லாரையுமே நல்லா வேடிக்கை பார்ப்பா. வெளியில் வந்து நிற்க வச்சா அவளுக்கு பசியே தெரியாதுன்னு சொல்லலாம். அவ்வளோ ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துட்ருப்பாங்க மேடம். அதித்தி வந்துட்டு யாருனாலும் பார்த்து பேசணும்னு நினைப்பா, அவங்க கூட விளையாடணும்னு நினைப்பா. பட் அவள் கையை மட்டும் யாருமே பிடிக்கக்கூடாது, அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிருவா. அவளுக்கு கையை பிடிச்சாலே பிடிக்காது. அந்த குழந்தை வந்துட்டு இவகிட்ட வரணும்னு ட்ரை பண்ணுது. பட் இவள் கொஞ்சம் ஒரு மாதிரி புதுசாக பார்த்துட்டு இருந்தா. இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் நான் நோட் பண்ணது என்னென்னா, நான் என்ன பண்ணுறேனோ அதை அப்படியே வந்துட்டு அதித்தி வந்துட்டு ரெப்ளிகா பண்ண ட்ரை பண்ணுவேன். நான் ஏதாவது சவுண்டு போட்டால் கூட அதை ட்ரை பண்ணுறா. இப்போ நீங்களே பாருங்கள். ஈவினிங் ஒரு
6:30 7க்குலாம் கார்த்தி வந்துடுவார். எங்களுடைய ஈவினிங்ஸ் வந்துட்டு இப்படி தான் போகும். ரொம்ப டயர்டாக இருக்குன்னு அவர் படுத்திருந்தார். நாங்கள் வந்துட்டு அவரை டிஸ்டர்ப் பண்ணுறோம் எழுப்புறோன்ற பேரில் என்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம். அவள் நான் அடிக்கிறேன்னா அவ்வளோ அடிப்பா, நான் பாய் சொன்னால் நான் அவ்வளோ பாய் சொல்லுவாள், கிளாப் பண்ண சொன்னால் பண்ணுவாள். இதெல்லாம் நாங்கள் கொஞ்சம் இப்படிலாம் ரீசெண்ட் டைம்ஸில் அவளை பண்ணுறதெல்லாம் பார்த்து ரொம்ப க்யூட்டாக இருக்கேன்னு ரசிச்சிட்ருக்கோம். அன்னைக்கு நைட்டு வந்துட்டு எனக்கு சுத்தமாகவே சமைக்கிற மூடே இல்லை. கொஞ்சம் வெளியில் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு வெளியில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதித்திக்கு மட்டும் நாங்கள் வந்துட்டு ராகி கூழ் கொடுத்துட்டோம். எப்படியாவது நாங்கள் நைட்டு தோசை அந்த மாதிரி தான் கொடுப்போம். இப்போ வந்துட்டு தோசை கொடுக்காதனால நான் ராகி கூழ் கொடுக்குறேன். நான் சாப்பிடும்போது கார்த்தி வந்துட்டு அவளை டேக் கேர் பண்ணிக்குவார். அவர் சாப்பிடும்போது நான் பார்த்துக்குவேன். பட் நான் சாப்பிடும்போது தான் மேடம் அழுவாங்க. அவர் சாப்பிடும்போது பாருங்கள் ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. அதித்தி தூங்குறதுமே எங்கள் கூடவே நைட்டு தூங்குறதுனால வந்துட்டு எங்களுக்கு கொஞ்சம் பிஸியாக தான் போகும். ஏன்னா அவள் முழிச்சிட்ருக்கறனால அவளை ஒருத்தவங்க பார்த்துக்கணும், நாங்கள் யாராவது ஒரு ஆள் வீட்டு வேலை செய்யணும் அப்படின்ட்டுருக்கோம். ஸோ நாங்கள் வந்துட்டு மாற்றி மாற்றி இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கை ஷேர் பண்ணி பார்த்துக்குவோம். இப்படி தான் எங்களோட வந்துட்டு ஈவினிங் போயிட்டுருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. உங்கள் எல்லாரையுமே இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.